ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிடிஎஸ் பிஎல்ஜிஎல் ட்ராமா ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் ஹாரர் ஸ்கூல் பார்ட் 5. போன பார்ட்டில் எல்லாருமே அந்த கார்டன் இருக்கும் இல்லையா, அங்கே வந்திருப்பாங்கல்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது இந்த பாட்டில் பார்ப்போம். அது வரைக்கும் மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ ஹாரர் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் எல்லாருமே அப்படியே உட்காந்துருக்குமா. அப்போது நீங்களுமே க்ரௌண்ட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அப்போ ஹோபியுமே உங்கள் கூட தான் இருக்கான். நான் உட்காந்துருக்கேன். எனக்கு லெஃப்ட் சைடில் சுகா, என்னோட ரைட் சைடில் ஜேம்ஸ் உட்காந்துருக்கான். அதுக்கு பக்கத்தில் நெட்டுக்கு பக்கத்தில் சரி அப்படி உட்காந்துருக்கோமா. அப்போது நெட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து வேணும்னே டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான் ஜேம்ஸை. பேபி அப்படின்னு கூப்பிட்றானா. என்னை அப்படி கூப்பிடாத, நான் சொன்னேன்ல நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குடா, ஆனால் எனக்கு என்னன்னு தான் தெரில. நம்ம 2 பேரும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இதுக்கு தான் நான் பக்கத்துலேயே உட்கார மாட்டேன்னு சொன்னேன். பிரியா, நான் அந்த சைடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் அந்த சைடு சுகா பக்கத்தில் போகிறானா. அப்போது நெட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். அங்கே பாருடா, அவனுங்க 2 பேர் மட்டும் எவ்வளோ ஜாலியாக கப்பலாக இருக்கானுங்க, நீ மட்டும் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு அது அவங்க 2 பேரும் பிடிச்சிருக்குடா, அதனால் இருக்காங்க. எனக்கு தான் உன்னை சுத்தமாக பிடிக்கலையே, நான் எப்படி உன் கூட இருப்பேன் அப்படின்றானா. இங்கே பாரு, எப்படியுமே என் பின்னாடி வராத, எனக்கு பிடிக்கல அப்படின்றானா. ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே அப்படின்னு நெட் சொல்கிறான். அதுக்கு ஜேம்ஸு அப்படியே சுகா சைடு போய் உட்காந்துக்கிறானா. நம்ம ஆரவ் இருக்கா இல்லையா, அவன் ஒரு மரத்தை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சு நிற்கிறான். இப்போ நெட்டு இருக்கான்ல, அவன் தான் கூப்பிட்டு சொல்கிறான். அங்கே பாரு, நம்ம லீடர் எதையோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. எப்போ பாரு அவருக்கு என்னடா வேலை, தனியாகவே இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நான் ஒன்று சொல்கிறேன், 1 to 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன், எல்லாமே லீடரே அப்படின்னு சொல்லி கற்றுணும், ஓகேவா அப்படின்னு சொல்கிறானா. எல்லாரும் ஊன்றோம். அப்போது கரெக்டாக கவுண்ட் பண்ணுறான். லீடர் அப்படின்னு சொல்லி கத்துறமா. ஆரம் டக் திரும்பி பார்க்குறான். என்ன லீடர் பண்ணுறீங்க, எப்போ பாரு தனியாக தானே இருக்கீங்க, வாங்க எங்கள் கூட அப்படின்னு கூப்பிடுறானா. ஸோ ஆரவமே வந்துடுறான். இப்போது நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவனை நோட் பண்ணிங்களே. அங்கே ஒருத்தனை பார்த்தீங்களா, எப்போ பாரு தனியாகவே சுற்றிட்டு இருக்கான், அதுவும் அந்த பூனை கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ பார்க்குறோம். நீங்கள் ஏன் அவரை நோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறோமா. அது ஒன்றும் இல்லை, சும்மா தான், நீங்கள் மட்டும் ஆரம்பம் சொன்னீங்களா, அப்போ தனியாக இருக்கவங்கள சொல்லணும்ல, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்றாங்களா. அப்போது கரெக்டாக நம்ம ஜிம்மின் இருக்கான்ல, அந்த சைடு போகிறான். அவன் போகிறத பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, ஜேகேவை டைட்டாக பிடிச்சிக்கிறானா. பிடிச்சிட்டு இப்படி மேலே சாஞ்சிக்கிறான். நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, நான் ஒன்றும் உங்கள்கிட்ட வரல, நான் பூனைக்குட்டியை தூக்கத்துக்கு தான் வந்திருக்கேன், நான் ஒன்று பிரிச்சிட மாட்டேன் சரியா அப்படின்னு தம்பி ஜிம்மின்னு சொல்கிறானா. நீ நினச்சாலே எங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறானா. இங்கே பாரு, இப்போலான்ட்ட பேசிகிட்டு இருக்காத, நான் அப்படி தான் பண்ணணும்னு நினச்சா எனக்கு ஒன்றும் அதெல்லாம் அவசியம் கிடையாது, என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்குறான். எனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஏன் இங்கே வர, நான் தான் சொன்னேன்ல பூனைக்குட்டியை பிடிக்கிறேன்னு, இப்படிலாம் பேசாத அப்படின்றானா. நான் என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நீ தானே நான் வரவும் அவன் மேலே சாயிற, என்னமோ நான் அவனை எடுத்துக்கிற மாதிரிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்க. ஆமாம், நீ அப்படி தானே வந்த அப்படின்னு சண்டை போட்டுறானா. அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஒன்றும் இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாஞ்சிக்கிறானா. ஸோ நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது அப்படின்னு நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜிம்மின் இருக்கான்ல, அந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு அவனுமே இவங்க இருக்க இடத்துக்கே வரான். அப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல, அழகாக க்ரௌண்ட்லாம் செஞ்சு நம்ம 3 பேர்த்துக்கு எடுத்துகிட்டு வரீங்க. பட் எனக்கு வந்து க்ரௌண்ட்லாம் வைக்க பிடிக்கல, டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம் அப்படின்றேனா. அப்படி ஒரு மாதிரி சேடாக நிற்கிறீங்க. அப்போ ஹோபி இருக்கான் இல்லையா, அவன் கூட நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் எடுத்து மாட்டிக்கிறான். நீங்கள் ஆசையாக ஒன்று கொடுக்குறீங்க, அவளுமே போட்டுக்கிறா. இப்படியெல்லாம் உட்காந்துட்ருக்கோமா. அப்போது எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ தான் நம்ம ஊபியன் சூயு இருக்காங்கல்ல, அவங்களுமே நம்ம கூட தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்படியே உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே படுக்கிறான் அந்த புல் தரையில். படுத்துட்டு அப்படியே பார்க்குறானா. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எனக்கு தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும், அது இந்த இயற்கையை பார்த்துட்டு தூங்குறது அதெல்லாம் தனி ஃபீல், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறானா. இதோ நாங்களும் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட் படுக்க ஆரம்பிக்கிறோம். பட் நீங்கள் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு தான் பூச்சின்னா பயமாச்சு, ஆல்ரெடி பூச்சின்னு தானே அந்த மாதிரி பயந்துருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் படுக்கலை, நான் அங்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஆசையாக சொல்கிறா. கிளம்பு கிளம்பு, உன்னை யார் கூப்பிட்டா அப்படின்றாளா. அதுக்கு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இப்போ மறைச்சிட்டே இருக்கீங்க. ஹோபி இருக்காளா, அவன் கூப்பிடுறான், வா போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அங்கே போகிறீங்க, உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்படி எல்லாமே ரவுண்டாக படுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்து உங்களுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. படுக்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் பயமாக இருக்குது, அதனால அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இதுக்கப்புறம் டேக்குக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க உட்காந்துருக்காங்க. ஜேகே தான் நோட் பண்ணுறான். அங்கே பாரு, எல்லாம் ஜாலியாக படுத்துருக்காங்க, நம்மளும் போகலாமா அப்படின்னு கேட்குறானா. ஆனால் அங்கே போனால் நீ என் கூட தான் இருக்கணும், என் பக்கத்தில் தான் படுத்துக்கணும், ஓகேவா அப்படின்றானா. கண்டிப்பாக வா, நம்ம போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த இவங்க 2 பேருமே வராங்க. இப்போது எல்லாருமே அப்படியே ரவுண்டாக படுத்துருக்கோமா, நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேமிலி, நம்ம தான் ஃபேமிலி அப்படிங்கிற அந்த பாண்டிங்லாம் வருது. கேஷுவலாக இருக்கும், எல்லாருமே அப்படியே ஜாலியாக இருக்கும். அப்போ நம்ம நெட் இருக்கான் இல்லையா, ஜேம்ஸ்
அப்படின்னு கூப்பிடுறானா. ஜேம்ஸ் அமைதியாக இருக்கான். ஜேம்ஸ் தூங்கிட்டியா அப்படின்னு கேட்குறானா. சுகா ஏஞ்சி அமைதியாக இருக்க முடியுமா முடியாதா நெட்டு அப்படின்றானா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி படுத்துக்கிறானா. மறுபடியும் ஜேம்ஸ் என்னை பாரேன் அப்படின்றானா. அவனுக்கு என்னடா வேணும் அப்படின்றானா. அங்கே பாரு அவங்க 2 பேரும் கப்புள் அப்படின்னு சொல்லி காட்டுறானா. நம்ம நெட் இருக்கான் இல்லையா, திருப்பி வானத்தை பார்த்து படுக்கலை, பூமியை பார்த்து படுத்த மாதிரி டேக்குக்கு 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்களா. இது பார்க்க நெட்டுக்கு ஆசையாக இருக்குது. ஜேம்ஸ் இங்கே வாயேன், நான் அவன் கூட படுக்கணும்னு ஆசைப்படுறேன், பிரியா நவுந்துக்கோ அப்படின்றானா. எனக்கா காண்டாது. ஜேம்ஸ் தயவு செஞ்சு இங்கிட்ட வா, ஏன் மேலே போட்டுற போகிறான் அப்படின்றேனா. பிரியா கவலைப்படாத, உன் மேலாம் போட மாட்டேன், இங்கே பாரு எனக்கு ஜேம்ஸை மட்டும் கொடுக்குறியா அப்படின்றானா. டேய் நானா வச்சிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறேனா. நீ சொன்னா அவன் வருவான்ல அதான் அப்படின்றானா. வேணுக்கு நெட்டு மேலே கையை போடுற மாதிரி வரான். இது ஜேம்ஸுக்கு காண்டாவது. எப்படா நீ அவன் மேலே கையை போடுவேன்னு சொல்லிட்டு நெட்டை பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே படுத்திக்கிறானே என் பக்கத்தில். இப்போ அப்படியே சுகாவை தள்ளி போக சொல்கிறோம். சுகாவே தள்ளி போகிறான். சுகா பக்கத்தில் அந்த சைடு நம்ம ஜிம்மின் படுத்திருக்கான். அப்போது நம்ம சுகா இருக்கான் இல்லையா, இப்படி டக்குன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஜிம்மின்னு நடுவில் பூனைக்குட்டி இருக்கா. 2 பேரும் அப்படியே அந்த பூனைக்குட்டியை பார்க்குறாங்க. அவங்க ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகா நார்மலாக படுத்துடுறான். நம்ம நெட்டு தான் வேணுக்குனே ஜேம்ஸை பிடிச்சி தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான். அங்கே பாரு அவங்க 2 பேரும் கப்பலாக இருக்காங்க, நம்ம ஏன் அப்படி மாறக்கூடாது அப்படின்றானா. இப்போ நீ கம்மனி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சுகாவை எழுப்பி விட்டுருவேன் அப்படின்றானா. இல்லை நீ எழுப்பாத, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட் அமைதியாக படுத்திருக்கான். இருந்தாலும் நெட்டால் முடியல. திரும்ப ஒரு கற்றுறான். அப்போ படுக்கிறியா இல்லையாடா அப்படின்ற மாதிரி நெட் அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். சுத்தம் முடியல. மறுபடியும் ஏன்னா நம்ம டேக்குக்கு 2 பேரும் அப்படி படுத்திருக்காங்களா, அதனால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவன் கூட ஜாலியாக இருக்கணும்னு. ஊபி இருக்கான் இல்லையா, அவன் எழுந்துக்கிறான். என்ன பண்ணிகிட்டு இருக்காச்சு நெட்டை, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறானா. நான் உன்கிட்ட ஒன்றும் பேசலையே, நானும் உன்கிட்ட பேசலையே, நாங்கள் இங்கே படுத்துருக்கோம், எல்லாமே தானே இருக்கோம். அவனுங்க 2 இப்படி பண்ணுறானா, அவனுக்கு பிடிச்சிருக்கு, நீ ஏன் பிடிக்காத பையனை அப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா. இங்கே பாரு ஊபி, நீ உனக்கு பிடிச்சவங்க கூட இருக்கல்ல, அந்த மாதிரி தானே நானும் இருக்கணும்னு நினைப்பேன். ஜேம்ஸ் இப்போ நீ உனக்கு பிடிச்சவங்க கூட தானேடா இருக்க அப்படின்னு ஊபி கேட்குறானா. ஆமாம், அவன் தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறானே, எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்போ அமைதியாக படுடா அப்படின்ட்டு சொல்கிறானா. ஊபி கோவம் வருது, அப்படியே திரும்பிக்கிறான். அவ்வளோதான். சுகா ஏஞ்சி ஒரு கத்து, படுக்கிறீங்களா இல்லையாடா அப்படின்ற மாதிரி சொன்னிட்டு அமைதியாகிடுறான். இதுக்கப்புறம் பிரைட் இருக்கான்ல வரான். எழுந்து வாங்க, ஈவினிங் ஆக போகுது, இதுக்கப்புறம் கோஸ்ட் எல்லாம் நிறைய சுற்றும், இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றான். ஐயோ ஆமாம்ல, இதவே மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே படப்படன்னு ஏஞ்சி உள்ளே போகிறோமா. அப்போ நம்ம பிரைட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கூப்பிடுறான். எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் டைமில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்கள்ல இந்த மாதிரி. இப்போ பிரைட் சொல்கிறான், இப்போ நீங்கள் ப்ரேஸ்லெட்லாம் போட்டிருக்கீங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த சைடு வாங்க, நார்மலாக இருக்கவங்க ப்ரேஸ்லெட் போடாதவங்கலாம் இந்த சைடு வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். என்ன பண்ண போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரேஸ்லெட் போட்டிருக்கவங்களுக்குலாம் பவர்ஸ் இருக்குது, அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுக்கான மெடிசன் மாதிரி தான் இந்த ஃபுட்டெல்லாம். ஸோ அந்த நார்மல் ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ பிரைட் கிட்ட வந்து ப்ரேஸ்லெட் போட்டிருக்கவங்கலாம் வரும். அப்புறம் அப்படியே ஜியாங்கிட்ட நார்மலாக இருக்காங்க இல்லையா, அந்த பர்சன்ஸ்லாம் வரும். இப்போ அப்படியே வாங்கிட்டு எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நெட்டுக்கு ஆசையாக இருக்குது அதை பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு. பிரைட் சொல்கிறான், ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான், அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டோமா, இதுக்கப்புறம் தென் எல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான், தூங்க போகலாம் அப்படின்ற மாதிரி. அப்போது ஆசையாக இருக்கா இல்லையா, சும்மா இல்லாமல் வாங்க விளையாட போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா மறுபடியும். அதுக்கு நெட்டுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறேனா. அப்போ நான் ஆசையாக கையை வேகமாக பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கேனா, நெட்டு வந்து அந்த சைடு கையை பிடிக்கிறான் வான்ற மாதிரி. ஆசையாக ஸ்டன் ஆகி நிற்கிறாள். அப்படியே பார்க்குறான். என்ன அப்படிங்கும்போது, உனக்கு விளையாட போயாகணுமா, ஒழுங்கு மாதிரி தான் வந்து படு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறேன். இல்லை நான் விளையாட போகணும். அப்படியே கண்ணெல்லாம் மாறுது. ஸோ அப்படியே ஆசையாக இல்லை நான் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி என் கூடயே வந்துடுறா. இதுக்கப்புறம் அப்படியே எல்லாமே தூங்கலான்னு போயிட்டு அவங்க ரூமில் போய் செட்டில் ஆகிறோமா. இப்போ அப்படியே எல்லாமே தூங்கிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ ஒரு பேய் வந்து டக்குன்னு ஜின்னை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்படியே பயந்துட்டு இப்படியே நடுங்கிட்டு இருக்கான். அப்படியே பயத்தில் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, வேர்த்து கொட்டுது, நடுங்கிறான். அப்படின்னு நடுங்கிட்டு இருக்கானா. அது அப்படியே அதிருது பெட்டில். பக்கத்தில் தானே நம்ம ஆரம் படுத்திருப்பான். ஆக்சுவலி இவங்க 3 பேர்னால பெரிய பெட் இருக்கும். ஸோ 3 பேரும் ஒன்றா தான் படுத்திருப்பாங்க. பக்கத்தில் இருக்க ஆரம் மேலே இடிக்குது. அதனால் டக்குன்னு எழுந்துக்கிறான். ஜின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறானா. ஒரு மாதிரி பதட்டத்தில் எழுந்து ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு ஜின், உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறானா. எனக்கு என்னன்னே தெரில, ஏதோ ஒரு பேய் வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது, எனக்கு பயம் இருக்குது ஆரம், என்னை விட்டுறாத அப்படின்றானா. ஆரம் ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் கூட்டிகிட்டு வரான். வெளியே கூட்டிகிட்டு வந்து அப்படியே அந்த பட்டன் இருக்கும் இல்லையா அவன் கையில், அதான் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா தானே அவங்க 3 பேரையும் கூப்பிடுவாங்க. ஜியாங்க தான் கூப்பிடுறான்.
ஜியாங் இருக்கான் இல்லையா, அவனுமே பதட்டமாயிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து நிற்கிறான். இந்த மாதிரி ஜின்னுக்கு இப்படி ஆகிருச்சு, ஏதோ ஒன்று பிடிக்கிற மாதிரி வருதுன்னு சொல்கிறான். அவன் கனவுல ஏதோ ஒன்று அப்படின்றானா. ஸோ புரிஞ்சுக்கிறாங்க. ஜியாங் இருக்கான் இல்லையா, அந்த பாக்ஸை கொடுக்குறான். ஸோ இப்போது நம்ம ஜின் இருக்கா இல்லையா, அவனோட பவர் வந்து இந்த ஃப்யூச்சர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மெமரிஸில் அப்படியே வந்துட்டு போகும். ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ஜின்னுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இந்த பவர் தான் நம்ம ஜின்னுக்கு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சன்னாயின்னு நிற்கிறானா. அப்போ ஏதோ ஒரு உருவம் வந்து டக்குன்னு ஜின்னை பிடிச்சி இழுக்குது. ஜின்னு கத்துறான், அறம் 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 அப்படின்னு சொல்லி. கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரைட்டும் வின்னும் வந்துடுறானுங்க. அது அப்படியே கீழே போயிடுச்சா. இப்போ டக்குன்னு மேலே வரும்போது பிரைட் இருக்கால, அவன் பவரை யூஸ் பண்ணி அதை பிடிக்கலான்னு போகிறான். அப்போது பிரைட் இருக்கா இல்லையா, ஆரம்பம் பார்த்துட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்றானா. ஸோ ஆரம்பமே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஒன்றும் இல்லை, நான் கூட தான் இருக்கேன், படுத்துக்கோ அப்படின்றான். இப்போ நம்ம வின் இருக்கான் இல்லையா, அவன் பவரை யூஸ் பண்ணி அப்படியே இவங்க ரூமுக்கு மட்டும் அப்படியே ஷீல்டு போட்டுடுறான். ஒரு பவரை யூஸ் பண்ணுறான். இவங்களா எழுப்புற வரைக்கும் அவங்க யாரும் எழுந்துக்காத மாதிரி இப்போ அப்படியே அந்த இடத்துக்கு ஷீல்டு மாதிரியும் போட்டாங்களா. இதுக்கப்புறம் 3 பேர் என்ன பண்ணுறானுங்க, அந்த கோஸ்ட் இருக்குல்ல அதை தேடி அலையிறானுங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டே இருக்கு. நம்ம பிரைட் இருக்கான் இல்லையா, பவரை யூஸ் பண்ணி அவனுமே அந்த சைடு இந்த சைடு போகிறான். இப்போ கரெக்டாக ஜியாங் நீ போ, அந்த அவனுக்கான ஒரு இடத்த உருவாக்கு, நாங்கள் பிடிச்சிட்டு வரோம் சொல்கிறான். இதுக்கப்புறம் ஜியாங் அங்கே போயிடுறான். அதுக்கப்புறம் பிரைட் வின் 2 பேரும் சேர்ந்து அந்த கோஸ்ட்டை பிடிக்கிறதுக்காக போகிறானுங்க. அந்த கோஸ்ட் இருக்கு இல்லையா, சிரிச்சுட்டே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எப்படி அதை கண்டுபிடிக்கலானா, முடியாது, கண்டிப்பாக முடியாது, அவங்க வருவாங்க, வந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லுதா. உனக்கெல்லாம் பேச கொடுத்தோம் பார்த்தியா, எங்களை சொல்லணும், நீலாம் 5 செகண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் இருக்கான் இல்லையா, டக்குன்னு பாஞ்சு போய் அதை பிடிச்சிட்றான். இதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வின் ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே அது போயிடுது. தென் 2 பேரும் சேர்ந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி நிறையா பாட்டிலாக இருக்குது. அப்படியே கத்துதுங்க, எங்களை விடுங்கன்னு சொல்லி. நம்ம பிரைட் இருக்கான் இல்லையா, வாயை மூடுங்க, கொஞ்சம் திறந்தீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ போயிட்டு அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, இப்போ பிடிச்ச கோஸ்ட்டு, அதை ஒரு இடத்துல வைக்கிறானுங்க. அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த இடத்த அப்படியே மறைச்சிட்டு அப்படியே 3 பேரும் வெளியே வந்துடுறாங்க. பாத்தியா, இந்த கோஸ்டெல்லாம் எப்படி வெளியே வந்திருக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா அது ஜியாங்கோட பொறுப்பு இல்லை. ஸோ அதான் வின் கேட்குறான், என்ன பண்ண அப்படின்னு. இல்லையே, நான் எதுவுமே பண்ணல, எப்படி வந்துச்சுன்னு தெரில. அந்த பாக்ஸ் எடுத்தியே, பிரேஸ்லெட் பாக்ஸு, அது ஞாபகம் இருக்கா? இருக்குது. அப்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறான். அது வந்து லாஸ்ட் டைம் நான் இந்த பாக்ஸை எடுக்கும்போது நம்ம விளையாடிட்டு இருந்தோம்ல அப்படின்றானா. ஆமாம், எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட யாரும் போயிருக்கவோ சான்சஸ் இல்லை, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு பிரைட் சொல்கிறானா. என்ன சொல்கிற? ஆமாம், அந்த ஜிம்மின் பறந்தான் இல்லையா, அப்போ கூட ஒரு பையனுக்கு பக்கத்தில் கூட அடிபட்டு இருந்துச்சு, அது எப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். அதான் எனக்குமே தெரில அப்படின்றானா. அந்த ரூம் பக்கத்தில் தான் அவன் நின்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா, அதில் லைட்டாக கிழிச்சிக்கிட்டு தான் அந்த பிளட்டால் தான் இந்த கோஸ்ட் எப்படியோ வெளியே வந்திருக்கு முன்னாடி வச்சனால. இதுக்கப்புறம் அந்த ரூம் கிட்ட யாரும் போகக்கூடாது, இதுக்கப்புறம் யாருமே இந்த கேமே விளையாடக்கூடாது அப்படின்னு வின்னு மிரட்டிட்டு இருக்கான். பிரைட்டுமே சரிடா அப்படின்னு சொல்கிறான். சரிடாவா அப்படின்ற மாதிரி இருக்கிறான். இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எப்படியோ சன்னெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ தான் பிரைட் இருக்கான் இல்லையா, அப்படியே அந்த ஷீல்டே எடுத்து விடுறான். இதுக்கப்புறம் நான் குளிக்கலான்னு சொல்லிட்டு வரேன், ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு. ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறேன். பார்த்த இடமே அப்படி இருக்குது. நான் கத்துறேன், யார் பார்த்த வேலை, யார் இப்படி பண்ணது, எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேனா. ஏன் சவுண்டு கேட்டு நீங்களாம் ஆசையாக வரீங்க. அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கும் அதுக்கு மேலே ஷாக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆரம் இருக்கான் இல்லையா, அவர் ரூமுக்கு தான் போகிறோம். ஏன்னா அவன் தானே லீடரு. ஸோ ஆரம் ரூமுக்கு போயிட்டு நாக் பண்ணுறோம். ஆரம் தான் எழுந்து வரான். என்னாச்சு, என்ன ஏன் இப்படி நிற்கிறீங்க அப்படிங்கும்போது, வெளியே வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாமா. வந்து பார்த்தா ஆரமுக்கு, ஏன்னா ஆரமுக்கு தெரியும், அவன் லைட்டாக தான் ஷாக் ஆகிறான். இந்த அளவுக்கா பண்ணி வச்சுருக்குங்க அதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோமா. இப்போ மறுபடியும் நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, 3 பேத்துக்குமே அந்த பட்டன் அப்படி ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ 3 பேருமே வந்து நிற்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறானா. பிரைட்டு கோவமா, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அந்த பிளேஸில் நம்மளோட யூனிஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எரிஞ்சு பொசுங்கி போய் கிடக்கு. அப்புறம் இவங்க 3 பேத்துக்கு தானே தெரியும் நேற்று அந்த கோஸ்ட் வந்து அந்த வேலையை பார்த்துட்டு போயிடுச்சுன்னு. ஆக்சுவலி ஜின்னை பிடிச்சி கீழே இழுத்துருக்கோம்ல, அப்போ அதோட அந்த மேல் அதெல்லாம் பட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் அப்படி பொசுங்கி இருக்கும், அதனால தான். ஸோ பிரைட் பார்க்குறான், இப்படி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி.
இப்போது என்ன பண்ணுறது, இன்றைக்கி லீவா கிளாஸு அப்படின்ற மாதிரி ஆசையாக கேட்குறாளா. அதுக்கு பிரைட்டு, யார் சொன்னா லீவுன்னு, இதோ 5 மினிட்ஸில் உங்களுக்கான ட்ரெஸ் ரெடி ஆகிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் தான் அப்படின்றானா. ஒரு மாதிரி சேட் ஆகிடுறா. ஸோ இதுக்கப்புறம் பிரைட் இருக்கான்ல, வின்னிக்கிட்ட சொல்கிறான், வர வழி இல்லை, அவங்க 2 பேர்த்தையும் வர வைக்க வேண்டியதான் அப்படின்றான். சரி சரி, எல்லாத்தையும் சீக்கிரம் எழுப்புங்க, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ எனக்கு என் கிளாஸ் லீவா அப்படின்னு கேட்குறாளா. அதுக்கு பிரைட்டு திரும்பி பார்த்துட்டு, இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எல்லோரும் சீக்கிரம் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறானா. ஸோ இப்போ எல்லாருமே கரெக்டாக நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். ஜியாங் தான் சொல்கிறான், இன்ட்ரோ கொடுக்குறான். இப்போது இங்கே புதுசாக 2 மெம்பர் வந்திருக்காங்க. இவங்களுமே இந்த ஸ்கூலுக்கு மெயினானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வின் இருக்கான் இல்லையா, அவன் இப்போ இன்ட்ரோ கொடுக்குறான். இவர் பேர் வெய், இவர் பேர் லேன். இவங்க 2 பேருக்குமே மேஜிக் பவர்ஸ் இருக்குது. அப்புறம் எங்கள் ஸ்கூல்லேயே இவங்களுமே மெயின் தான், ஆனால் அவங்க அப்பப்போ தான் வருவாங்க. அப்புறம் உங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் ரெடி பண்ண கொடுக்குறது இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. எல்லாத்துக்கும் குஷியாகிடுது, ஏன்னா புது ட்ரெஸ் இல்லையா அதனால். ஸோ இப்போது வெயிலான் இருக்காங்கள்ல, 2 பேருமே முன்னாடி வந்து நின்று ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாக்குறாங்க. எல்லாருமே இது வழியாக வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறானா. ஸோ எல்லாருமே அப்படியே பின்னாடியே போகிறோம், போட்டா போயிட்டுருக்கோம். முன்னாடி வெயிலான்னு போகிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி பிரைட்டு, வின்ஜியாங், இவங்க 3 பேரும் போகிறாங்க. இப்போ அப்படியே மற்ற எல்லாம் நடந்து வந்துட்டுருக்கோமா, அதான் நான், சுகா, ஜேம்ஸு, அப்புறம் ஓபி, நாங்கள் 4 பேர் நடந்துகிட்ருக்கோம். பக்கத்தில் தான் சூரிய வந்து வந்துட்டுருக்காங்க. அப்புறம் நீங்கள் எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே ஒரு மாதிரி நடந்துட்டுருக்கான். ஹோபி இவங்கெல்லாம் இப்போது நீங்கள் நெட், அப்புறம் நீங்கள் 3 பேரும் முன்னாடி போயிட்டுருக்கீங்களா ஆர்வமாக. ஜேகேவோட கையை வி அப்படியே கட்டியமாக பிடிச்சிட்டு இருக்கான், விடவே மாட்டேங்கிறான். ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் வியை திரும்பி பார்த்து வி அப்படின்னு கூப்பிடுறானா. என்ன ஜேகே அப்படின்றானா. இங்கே பாரு வி, இந்த இடத்த பற்றி நமக்கு ஓரளவு தான் தெரியும். அதே மாதிரி நம்ம 2 பேரும் மட்டும் இருக்கிறது கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீ ஏன் கூட இருந்தனா, இங்கே பாரு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கல்ல, அது மாதிரி உனக்கு இருக்கணும்னு ஆசை இல்லையா, ஆனால் நீ தான் எனக்கு இருக்கிய ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்டான். இங்கே பாரு வி, எல்லாத்துக்கூடையும் பழகு, எல்லாத்துக்கூடையும் ஜாலியாக இரு, எல்லாத்துக்கூடையும் ஹாப்பியாக இரு. நீ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன் இப்போ நான் கூட இருக்கிறது உனக்கு ஹாப்பியாக இல்லையா. வி, நான் அப்படி சொல்ல வரல, நீயும் எல்லாத்துக்கூடையும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ எல்லாத்துக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண, நீ கொஞ்சமாக அது புதுசாக உனக்கு அதாவது கற்றுக்க தோணும்ல, உன் கூட இருந்தால் நான் கற்றுக்க மாட்டேனா ஜேகே அப்படின்ட்டானா. வி அப்படின்னு பார்க்குறானா. ஒன்றும் இல்லை, எனக்கு புரியுது, நான் எல்லாத்துக்கூடையும் பேசணும் அதானே. ஆனால் ஜேகே, எனக்கு யாரையுமே பிடிக்கலனா திருப்பி உன் கூட வந்துடுவேன், அதாவது ஃப்ரெண்டாக பிடிக்கலனா திருப்பி உன் கூட மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருப்பேன், உன் கூட தான் எல்லாமே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜேகே சிரிச்சிட்டு சரி அப்படின்றானா. இதுக்கப்புறம் வி இருக்கான்ல அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். முன்னாடி நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, டக்குன்னு தடுக்கி கீழே விழுறான். இப்போ டக்குன்னு வி பிடிக்கிறான். 2 பேரும் பார்க்குறாங்க, ஆல்ரெடி 2 பேர்த்துக்கு ஆகாது இல்லையா, பார்த்துட்டு திரும்புகிறாங்க. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை விட்டுக்கல. அப்போது நம்ம வியும் ஜிம்மின்னு பார்த்து சிரிச்சிடுறாங்களா. என்ன நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்குறானா. வீக்கு பிடிச்சிடுது. ஓகே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்றானா. ஜேகேவை திரும்பி பார்த்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி காட்டுறானா. ஜேகேக்கு சிரிப்பாக இருக்கு. சரி அப்படின்னு க்யூட்டாக சிரிக்கிறானா. இப்போ நம்ம ஜேகே இருக்கா இல்லையா, என் கிட்ட வந்துடுறான். பிரியா அப்படின்னு கூப்பிடுறானா. நான் ஜேம்ஸ் கூடல போயிட்டுருப்பேன், அப்படி திரும்பி பார்க்குறேன். பாரா கப்பல் 2 பேரும் பிரிஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறானா. பிரியா நீயுமா அப்படின்றானா. இல்லை இல்லை சும்மா தான் டீஸ் பண்ணேன், என்ன அதிசயமாக இருக்கே அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை, எனக்கு தோணுச்சு, அவன் ஏன் கூட இருந்து என்னை மட்டும்தான் பார்க்குறான், அவனுக்குன்னே பவர் இருக்கு இல்லையா, அதை கற்றுக்கணும்ல, எல்லாத்துக்கூடையும் தான் அதை கற்றுக்க முடியும். பவர்ஸ்னு மட்டும் இல்லை, நிறைய இதை அவனும் கற்றுக்கணும்ல, ஏன் கூடயே இருக்கான் அவன், எனக்குமே அப்படி தான் இருக்குது, அதாவது அவனை விட்டு பிரியணும்னு இல்லை அப்படின்ற மாதிரி. எனக்கு புரியுது ஜேகே அப்படின்றேனா. அதுக்கப்புறம் ஜேகேவும் நானும் அப்படியே பேசிகிட்டே இருக்கோம், ஏன்னா நாங்கள் 2 பேரும் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சுகா உபிலாம் பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போகிறாங்களா. சரி அவங்க பேசட்டும் அப்படின்ற மாதிரி. தென் நம்ம ஹோபி இருக்கான்ல, அவன் வந்து சுகாவை பார்க்குறான். சுகா அப்படின்னு கூப்பிட்றானா. சுகா திரும்பி பார்க்குறான். என்ன அப்படின்னு கேட்குறானா. எனக்கு அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தோணுது, இருக்கலாமா அப்படின்னு கேட்குறானா. அது வந்து இதில் என்ன இருக்கு, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்றான். ஸோ ஹோபிக்குமே குஷியாகிருக்கு. 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அண்ட் தென் இப்போது மலிந்த சூயும் இருக்காங்கல்ல, அவங்க சும்மா அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ தான் பார்க்குறாங்க 2 பேரும். அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டே இருக்காங்களா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூயு கேட்குறான். அதுக்குள்ள இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டானா. நீ ஏன் யாரு கூடயும் பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறான். நீ கூட தான் யாரு கூடயும் பேச மாட்டேங்கிற, நம்ம 2 பேர்த்துக்கும் இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகுதுல அப்படின்ட்டானா. ஏன்னா 2 பேர்த்துக்குமே அப்படி தான் சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க.
இங்கே நம்ம ஆரம் மூவி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேர் மட்டும் தான் தனியாக இருக்கானுங்க. அப்படியே நடந்து வந்துட்டுருக்கானுங்களா, 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்கு. அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸ்டாச்சுவா. ஆரம் வந்து பார்க்குறான். என்ன அப்படின்னு கேட்குறான். எனக்கு இந்த இடமே பிடிக்கல, எதுக்கு இங்கே வந்திருக்கோனே தெரில, எனக்கு அப்போலேருந்தே இந்த இடத்து மாதிரி டவுட்டாக இருக்குது, யார்கிட்டயே சொல்லணும்னு தோணல லீடர், உங்ககிட்ட தான் சொல்லணும்னு தோணுது அப்படின்றானா. ஹே, உனக்கும் அப்படி இருக்கா? ஆமாம், எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்றானா. இப்போ கரெக்டாக அந்த ஒரு இடம் மாதிரி இருக்கு, அதை பார்த்துட்டு ஊபிக்கு அங்கே போகணுன்னு தோணுது. பார்க்குறானா, டக்குன்னு லான் கத்துறான். ஹேய், அங்கேயே நில்லு அப்படின்ற மாதிரி. என்னாச்சு அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க எல்லாம். ஊபிவே திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துக்குலாம் நீ போகக்கூடாது, அது பிளாக் ஹோல் மாதிரி, அதுக்குள்ளே போயிட்டா திருப்பி வர முடியாது அப்படின்றானா. சரி போகல அப்படின்ற மாதிரி 2 பேரும் அதே இடத்துல நிற்கிறானுங்க. அப்போ தான் பாத்தியா, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஊபி சொல்கிறான். எனக்கும் தான் இந்த இடத்த பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, போகணுன்னு தோணுது அப்படின்றான். என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ நின்றுட்டு இருக்காங்களா, அந்த இடத்துல நெட் இருக்கான் இல்லையா, ஒரு கட்டை மாதிரி இருக்குது, அதில் இடிச்சுக்கிறான். அதில் இடித்த அடுத்த செகண்டே ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. எனக்கு வந்து காப்பாற்று, எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. நெட்டால் முடியல, தலைவலியே வந்துடுது கேட்டுகிட்டே இருக்கவும். நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்க்கும் ஊபிக்கும் நடுவில் நகர்ந்துட்டு அந்த இடம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பார்க்குறான். அப்போ டக்குன்னு நம்ம ஜியாங் வந்து பிடிச்சிடுறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு ஏதோ அந்த பவர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நெட்டுக்கிட்ட பிரேஸ்லெட் பாக்ஸை கொடுக்குறாங்க. நெட்டு அதில் கை வைக்கிறானா, அவனோட பவர் என்னன்னா இல்யூஷன். அதாவது இப்போ ஒரு பொருள்லையோ இல்லை ஒரு பர்சன் மேலேயோ கையை வச்சோன்னா அவனோட பாஸ்ட் லைஃப் நமக்கு ஞாபகம் வரும், எல்லாமே தெரிய வந்துடும். அதான் நம்ம நெட்டோட பவர். ஸோ இப்போ நெட்டுக்கும் பவர் வந்துருச்சா. இதுக்கப்புறம் நம்ம இருக்கான் இல்லையா, லேண்ட் கிட்ட சொல்கிறான், இதுக்கப்புறமும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எப்படியாவது அவங்கள சீக்கிரம் அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே உங்களுக்கான ட்ரெஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. ஸோ எல்லாருமே அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்காக அப்படியே வந்துடுறாங்க. பட் இங்கே நம்ம ஆரம் ஊபி இவங்களுக்கு தான் சுத்தம் அந்த இடத்துக்கு போகணும். இதில் நெட்டு வேற வந்து அந்த இடத்துக்குள்ளே போகணுன்னு பார்த்தான் இல்லையா, ஏன்னா யாரோ காப்பாற்றுங்கன்னாங்களா அந்த இடத்துக்குள்ளேருந்து. அதனால இன்னுமே டவுட் ஆகுது. நம்ம பிரைட் இருக்கான்ல, கேட்குறான், ஏன் உங்கள் 2 பேத்துக்கு ட்ரெஸ்ஸு வேணாமான்னு. எங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்றாங்களா. வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களுக்கான ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துலையே நிறைய பேர் ஹேர் கட் அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறையா பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறோம். நமக்கு தேவையான ட்ரெஸ் அப்புறம் ஹேர் கட் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாரு, நான் இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்குமா. இப்போ இந்த டைமில் தென் வேவும் லானும் வராங்க. இவங்ககிட்ட சொல்கிறாங்க, திரும்பி போகலாமா அப்படின்ற மாதிரி. சரி போகலாம் அப்படின்னு அந்த போர்ட்டல் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுறாங்க. திருப்பி எல்லாருமே வெளியே வந்துடுறோம். நம்ம ஸ்கூலுக்கே வந்துடுறோம். இவங்க 5 பேரும் தனியாக போய் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. வேவும் லானும் மிரட்டுறாங்க, உங்களால் தான் அவனுக்கு மட்டும் அந்த இடத்துக்கு போயிருந்தானுங்க, அவங்கள அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கானுங்க. வின்னுக்கோ அது என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. என்ன கோவப்படுற, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா கோவப்படுவியா, நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களை அங்கே கூட்டிகிட்டே போயிருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு மிஸ்லாம் அவனுக்கு கண்டுபிடிச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்றாங்களா. போகிறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கான்ல, அவன் தான் சொல்கிறான், அந்த 2 பசங்க பேர் என்ன, தனியாகவே சுற்றிட்டு இருந்தானுங்களே, ஒரு மாதிரி எதையோ தேடுற மாதிரி, அவனுங்க 2 பேர்த்து மேலேயே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓகேன்றாங்க. இப்போது நீங்கள் இருக்கீங்களா, அப்படியே தடிக்க விழுந்துடுறீங்க. அப்போ உங்கள் கையிலேருந்து பிளட் வருது. இந்த ஸ்மெல்லை ஆசியாவில் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே வேகமாக பாஞ்சு வந்து உங்கள் மேலே விழவரா. டக்குன்னு ஹோபி இருக்கான், அவன் தடுத்துடுறான். நீ என்ன பண்ணுற, தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி. அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, திருப்பி உங்ககிட்ட தான் வரா பிளட்டை குடிக்கிறதுக்காக. அந்த இடத்துல ஜியாங் வந்து பிடிச்சிடுறான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவளுக்கும் பவர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. இப்போது அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுறான். இப்போ பிரேஸ்லெட் வருது. அதில் நம்ம ஆசியா இருக்கு இல்லையா, அவளுக்கு வேம்பயர் பவர். இதை பார்த்துட்டு பிரைட் இருக்கா இல்லையா, சரி ஆசியா என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறான். எங்கள் லீடர், இதுக்கப்புறமும் அதான் உன் பவர் கிடைச்சிச்சு இல்லையா, இது நார்மல் கிடையாது, ஏன்னா இது வேம்பயர். இந்த பிரேஸ்லெட் உங்களோட பவரை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும், வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஒரு செயின் மாதிரி இருக்கு, அதை எடுத்து ஆசியா கொடுக்குறான். இதை நீ போட்டுக்கோ அப்படின்றானா. இது எதுக்கு, இது உனக்கு பிளட் சென்ஸ் வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணும், ஏன்னா நீ இப்போது வேம்பயர் அப்படின்னு. இங்கே பாரு, நானும் வேம்பயர் தான், நீயும் வேம்பயர் தான் அப்படின்னு பிரைட் சொல்கிறான். அவளுக்கா ஷாக்காக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த செயினை போட்டதுக்கப்புறம் உன்னால் அந்த பிளட் சென்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க பேசிகிட்டு இருக்காங்களா. அதே மாதிரி மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அப்படி அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ மூவி மட்டும் அங்கே இல்லை. ரீசன், அந்த வேவுஷான் இருக்கான் இல்லையா, அவனையும் லான்ஸானையும் சர்ச் பண்ணிவிட்டு பின்னாடியே போயிருப்பானுங்க.
இவனுங்கள நம்ம கண்டுபிடிக்கணும்டா. இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கரெக்டாக ஒரு மேஜிக் ஸ்பெல் மாதிரி நம்ம வேவுஷான்னு சொல்கிறான். சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வருது, உள்ளே போயிடுறான். அந்த ஸ்பெல்லை நம்ம அப்படியே மைண்டில் வச்சுக்கிறான். "ஏய், அது உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊபி கேட்குறானா. "எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம 2 பேத்துல யாராவது ஒருத்தர் சொல்லுவோம். நம்ம சொன்னோன்னா அது அப்படியே ஓப்பன் ஆகும்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ கரெக்டாக சூயு வந்து, "என்ன ஓப்பன் பண்ண போறீங்க?" அப்படின்னு கேட்குறானா. "ஒரு நிமிஷம் இருடா" அப்படின்ற மாதிரி ஊபி சூயு கையை பிடிச்சிக்கிறான். அப்போ ஆரம் இருக்காளா, அந்த ஸ்பெல்லை சொல்கிறான். பட் வேலைக்கு ஆகலை. அதே மாதிரி இப்போ ஊபி இருக்கான் இல்லையா, அவனுமே அந்த ஸ்பெல்லை சொல்கிறான். பட் சுத்தமாக ஓப்பன் ஆகலை. இப்போது சூயு இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட அந்த மேஜிக் ஸ்பெல்லை சொல்லி இதை சொல்லுடா அப்படின்றானுங்களா. ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் சொல்லியிருப்பானுங்க. அதே மாதிரி கரெக்டாக சூயுமே சொல்கிறான். ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. இதை பார்த்தோன்னே 2 பேத்துக்கும் ஷாக் ஆகிடுது. சூயு பிடிச்சிக்கிறானுங்க. "டேய் சூயு, நீ தாண்டா" அப்படின்றாங்களா. "திருப்பி அந்த ஸ்பெல்லை சொல்லுடா" அப்படின்றானா. ஸோ சூயு திருப்பி இந்த ஸ்பெல்லை சொல்கிறான். இப்போ அப்படியே க்ளோஸ் ஆகிடுது. "சூயு, உன்னை கண்டுபிடிச்சிட்டோண்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்க்கு ஓபிக்கும் அவ்வளோ சந்தோஷம். "நான் இங்கே தானே இருக்கேன், என்ன கண்டுபிடிக்க?" அப்படின்னு கேட்குறான். "ஒன்றும் இல்லை, நாங்கள் இவ்வளோ நாளாக உன்னை தேடிட்டே இருக்கோம்டா. இந்த இடத்த பற்றி எங்களுக்கு டவுட் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதை கண்டுபிடிக்க எங்களுக்கு இன்னுமே தேவைப்படுறாங்க ஆளுங்களாம். அதில் ஒன்று தாண்டா நீ" அப்படின்றானா. "நானா?" "ஆமாம், இப்போ போனோம் இல்லையா ஒரு இடம், அந்த இடத்த பற்றி எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எங்களுக்கு எங்களோட டவுட் ஃபுல்லாக இப்போ இந்த 5 பேர் இருக்கானுங்கள்ல, இவனுங்க மேலே தான். இந்த 5 பேர் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறானுங்கடா. நம்மளை வச்சு தான். நம்மக்கிட்ட இந்த பவர்ஸ்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்ம இருக்க எல்லாத்துக்குமே பவர்ஸ் இருக்குது. அதை வச்சு இவனுங்க ஏதோ ஒன்று பண்ண பார்க்குறானுங்க. நான் கிட்ட ஒன்று சொல்கிறேன் சூயு அப்படின்றானா. "என்ன?" ஊபி இருக்கான் இல்லையா, சூயு கையை பிடிச்சிக்கிறான். "இங்கே பாரு சூயு, தயவு செஞ்சு அவங்க 3 பேத்துக்கிட்டேயும் மட்டும் இல்லை ஏன் எங்கள் 2 பேர்த்த தவிர மற்ற யாருக்கிட்டேயும் நீ இந்த பவர் உனக்கு இருக்குன்னு தயவு செஞ்சு காமிச்சிக்காத. சொல்லவும் சொல்லாத" அப்படின்றான். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் தெரிய தானே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரேஸ்லெட் எதுக்கு போடுறாங்க? நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தானே போடுறாங்க அப்படின்றாங்களா. "டேய், அவனுங்க போடுறதே அது வேற ஏதோ ஒரு வேலைக்காகடா. நம்மளால் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ யோசிச்சு பாரேன். அவனுங்களுக்கு அப்போ தான் அது வந்துச்சு. இருந்தாலுமே மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தானே இருந்தானுங்க. அவன் கண்ட்ரோலில் இருக்கவன் தான் அந்த பவர் ஒர்க் ஆகுச்சு. இதே கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் அவனுங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம்டா. அந்த பிரேஸ்லெட்டை இவனுங்க போடுறது எனக்கு தப்பாக தோணுது" அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். அதுக்கு ஊபியுமே, "ஆமாம், தயவு செஞ்சு அவனுக்கு இந்த பவர் இருக்குன்னு சொல்லாத. அப்போ உங்கள் 2 பேத்துக்கு பவர் வந்தால் அதையுமே நாங்கள் சொல்ல மாட்டோம். சூயு, உன் கையில் தான் இருக்குது. ஏன்னா மெயின் பவரே உன்கிட்ட தான் இருக்குது. நீ அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும். அப்புறம் இன்னொரு வழி என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. இதை பற்றி நம்ம இன்னொரு ஆள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. ஆனால் தனியாக இருந்தால் தான் முடியும் அப்படிங்கும்போது, இப்போது நெட் இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஏன்னா அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. "என்னை காப்பாற்றவா, என்னை காப்பாற்றவா" அப்படின்னு. நெட்டுக்கா அவ்வளோதான், தலைவலி வந்துடுது. இதை பார்த்துட்டு அப்படியே கத்துறான். கரெக்டாக சேர்ந்த இடத்துக்கு வரா. "என்னாச்சு நெட்டு?" அப்படின்னு கேட்குறாளா. "எனக்கு தலை வலிக்குது, எனக்கு அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது" அப்படின்றானா. "கவலைப்படாத, இரு, நம்ம லீடர் கிட்ட போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆரம் கிட்ட வரா. "ஆரம், ஆரம்" அப்படின்னு கூப்பிடுறாளா. "என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "இதோ நெட்டே இருக்கான்ல, அவனுக்கு தலை வலிக்குதான், அவனுக்கு ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்குன்றா" அப்படின்றானா. ஓ, ஆரம்க்கு ஒரு மாதிரி ஆக்கிடுது. "சரி" அப்படின்னு சொல்லிட்டு, "எங்கே இருக்கான்னு சொல்லு" அப்படின்னாங்களா. "ரூமுக்கு போயிட்டான்" அப்படின்றாங்களா. "சரி, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு" அப்படின்றானா. "நான் ஏன் கிளம்பணும்?" "இல்லை, ஒரு பர்சனல் அதான்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. "ஓகே" அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக அங்கே ஜிம்மின் இருக்கான்ல, அவன் பூனைக்குட்டி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கு. அந்த ஆசையை பார்க்குறா. ஸோ அதை பார்த்துட்டு ஓடிடுறா. இதுக்கப்புறம் நம்ம ஆரம் இருக்கா இல்லையா, அவன் போய் நெட்டுக்கிட்ட பேசுகிறான். உள்ளே தான் போகிறான். "என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறானா. "எனக்கு அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு, எனக்கு தலைவலியே வந்துடுச்சு" அப்படின்றானா. "சரி, நான் சொல்கிறத பண்ணுறியா?" அப்படின்றான். பண்ணுறேன்" அப்படின்றான். "கண்ணை மூடி அமைதியா அது என்ன சொல்ல வருதுன்னு கேளு" அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறானா. நெட்டுக்கு தூக்கம் தான் வருது, எனக்கு தூக்கம் தான் வருது அப்படின்றானா. "சரி இரு" சொல்லிட்டு இப்போ ஆரம் சொல்கிறான். "உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் நெட்" அப்படின்றானா. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒன்று பிளான் பண்ணானுங்களே, அதை அப்படியே சொல்கிறானுங்க. அதாவது அவங்கக்கிட்ட வந்து சொல்லக்கூடாது, "உன்னோட இந்த பவர் இருக்குல்ல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறானுங்க. நம்ம நெட் இருக்காளா, ஒன்றுமே ஹூன்றான். எனக்கு இந்த தலைவலி போனால் போதுன்றானா. "ஏய், இப்போ நீ நார்மலாக பேசுகிற" அப்படின்னு ஊபி சொல்கிறானா. "அட ஆமாம், நான் நார்மலாக பேசுகிறேன், எனக்கு தலை வலிக்கலை" அப்படின்றானா. "எனக்கு தெரிஞ்சு
அது உன்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வருது. மூலமாக நம்மளுக்கு தெரிய வைக்க பார்க்குது. நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப் வைக்கிறோம்ல, அதனால அது அமைதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ அது கோஸ்ட்டா அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். ஏன்னா பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறான். இப்போ சூயு இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட சொல்லி அந்த போர்ட்டலை மறுபடியும் ஓப்பன் பண்ணுடா அப்படின்றானா. ஸோ சூயு கரெக்டாக அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறான். உள்ளே போகிறான். போயிட்டு ஏதாவது ஒரு பொருளை எடுன்றானுங்களா. தொடலான்ட்டு போகிறான். அதுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்குது. அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தில் கையில் நடுங்குதான். அந்த இடத்த விட்டே வெளியே வந்துடுறான். ஸோ மறுபடியும் மூடி விட்டுறான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துக்கு 2 பேரும் வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சுடா பேசிட்டு. எனக்கு தெரிஞ்ச அவனுங்களா தாண்டா இருக்கணும். அவனுங்களை நம்ம எப்படி துரத்த போகிறோன்னு தெரிலையே. அவனுங்க இருக்க வரைக்கும் நம்மளால் போக முடியாதே அப்படின்ற மாதிரி ஊபிக்கிட்ட ஆரம் சொல்கிறான். கவலைப்படாத, நம்ம இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க மாட்டோம்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு ஊபி கேட்குறானா. அது என்னவோ உண்மைதான். நம்ம இன்னொரு ஆளை சேர்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா இங்கே ஒருத்தன் இருக்கான். எதுவுமே நடக்காத மாதிரி கண்டுக்காத மாதிரி இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குடா. அவன் நம்ம யாரையுமே நம்ப மாட்டேங்கிறான். அதான் சொல்ல மாட்டேங்கிறான். யாருடா ஆர்மிஸ். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இவங்க தேடுற அந்த இன்னொரு பர்சன் யாராக இருப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்க கண்டுபிடிப்பாங்களா, நம்ம ஆரம்ப மூவியும் சேர்ந்து இல்லை என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஆர்மிஸ், இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.